ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கொண்டக்கடலை ஊறப்பட மறந்துட்டிங்களா? அப்போ இந்த வீடியோ பாருங்கள். நாளைக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். கொண்டக்கடலை குழம்பு வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் கொண்டக்கடலையே ஊற போடலை. கவலையே படாதுங்க, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் தேவை. நாளைக்கு ஹாட் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வெண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஹாட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். கொண்டக்கடலையை உள்ளே தட்டுறேன். பாருங்கள், கடலை நல்லா சுருக்கு சுருக்காக இருக்குது. இது எப்படி நிமிர்ந்து சாஃப்டாக வருதுங்கிறத பார்ப்போம். கொண்டக்கடலை கூட ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த தண்ணி ஆட் பண்ணுறேன். ஹாட் பாக்ஸ் மூடி வச்சுருக்கேன். ஒரு ½ ஹவர் கழித்து ஹாட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், தண்ணியில் ஊறி நல்லா சாஃப்டாகிட்டு நல்லா ஊறிட்டு இன்ஸ்டண்ட்டாக கொண்டக்கடலையாக இப்படி ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி நம்ம அவிச்சோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கடலையாக ஊற வைக்கிறதுக்கு பல மணி நேரம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொண்டக்கடலையாக ஊற வைக்கிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி ஊறி போயிருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.